இந்த தகவல் வெத்து கழகம் இருக்குல்ல, தகவல் வெத்து கழகத்தினுடைய அந்த பேச்சாளர்கள்னு சொல்லப்படுகிறவர்கள் அல்லது டிவி டிபேட்ல போறவங்க, அந்த பொது இடங்கள் எல்லாம் போயிட்டு வந்து விவாதங்கள்ல கலந்துக்கிறவங்களுக்குலாம் ஒரு கட்டுப்பாடை விதிக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல், அதுவும் ஒரு தகவல் தான் வெளிவந்திருக்கு. என்னடா கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க அப்படின்னா, இனிமே வந்து பொதுச் செயலாளர் அனுமதி இல்லாமல் யாரும் எந்த விவாதங்களிலும் தாவேக்க ஆதரவாளர்னு போட்டுக்கிட்டு போய் கலந்துக்க கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாடை விதிச்சிருக்காங்களாம். ஏன்டா விதிச்சிருக்கானுங்க? இன்னும் எப்படி இருந்தாலும் போய் பேசித்தானே ஆகணும். இன்னும் 60 நாள்ல வந்து தேர்தல் வரப்போது. இப்ப பேசலன்னா எப்படா பேச போறீங்க? வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துதான் எப்படா நீங்க வந்து சிஎம் ஆவீங்க? அதுதான்டா உங்களோட கனவு, உங்க கன்றாவி அதுதானடா, நீங்க அதை நோக்கி தானே நகரணும். என்ன கன்றாவிடா, எதுவுமே நடக்கலையாடா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நாங்க அப்படித்தான். ஏன் இது திடீர்னு இந்த கட்டுப்பாடு இப்ப விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இப்பதான் எல்லாரும் ஊடகங்கள் எல்லாமே, எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் நம்ம யூடியூப் சேனல் கூட டிபேட் நடத்துறாங்க. ஆனா இந்த நேரம் பார்த்து இவங்களுக்கு ஏன்டா கட்டுப்பாடு போறான்னா, இந்த இந்த தற்குறி கூட்டம் எங்க போய் செருப்படி வாங்கிட்டு இருக்கு. போற எல்லா பக்கமும் செருப்படினா உங்க வீட்டடி எங்க வீட்டடி இல்லைங்க, வெரைட்டி வெரைட்டி வெளுக்குறாங்க, கூப்பிட்டு வச்சு கும்புறாங்க, நடுவுல உட்கார வச்சிடறாங்க இந்த தற்குறி ஆட்களை நபர்களை. அந்த பக்கம் அடி உழுதுனா மிதி, இப்படி திரும்பினா இங்க ஒரு மிதி, இங்க மீச்சா அங்க ஒரு மிதி. என்ன ஆகுறது? ஏன்னா உங்க கொள்கை என்னன்னு சொன்னா திமுக எதிர்ப்பு, அதுக்கு பேர் கொள்கையா? சரிங்க, அதெல்லாம் ரைட்டுங்க, நீங்க பேசுறதெல்லாம் ஓகே தாங்க. நீங்க இந்த தொகுதிக்கு என்னங்க பண்ணுவீங்க? ஜெயிச்சு வந்தா என்ன பண்ணுவீங்கன்னா, இல்ல சார் திமுக வந்து பெண்களுக்கு 10 வயசு பெண்மணி இருக்காங்கல்ல, ஒருத்தன் சொல்லி இருக்கான் 10 வயசு பெண்மணி இருக்காங்கல்ல, 10 வயசு சிறுமிடா, எப்படா பெண்மணி ஆகும்? ஆனா மங்குனிகளா, மடக்கு ஊதி பயல்களா? ஏன் தப்பா நினைக்காதீங்க, மடக்கு ஊதி பயல்களா? நீங்க தப்பா நினைச்சீங்கன்னா அது கம்பெனி பொறுப்பு இல்லைங்க. இந்த மாதிரி கன்றாவிகள்லாம் தொடர்ந்து போறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா மூஞ்சி முகம் தெரியாதவன் எங்கன்னா போய் அடி வாங்கினா கூட பரவாயில்லைங்க, மூஞ்சி முகம் தெரிஞ்சவனே அடி வாங்குறான் போற பக்கம்லாம். அதுவும் உங்க வீட்டடி எங்க வீட்டடியில ஊரா விட்டு அடிலாம் அடி வெளுன்னு வெளுக்குறாங்க.